இந்த புக்கு மூலியமாக இன்னொரு புக்கு வாங்கியிருப்பேன், அது மூலியமாக இன்னொரு புக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை புக் இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு 50க்கு மேலே புக் வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு. அந்த புக்கில் ஆக்சுவலாக ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட் இன்ஃபர்மேஷன் ஹியர். அதே ஒரு கோட்டை மாதிரி அந்த மலையை உள்ளே போகிறதே வந்து இட்ஸ் ப்ரீச் பண்ணுறதே கஷ்டம். இட்ஸ் நாட் அலவுட். ஆனால் நந்தாதேவிஸ் இன்றைக்கும் வந்து வி கேன் ஹேவ் வியூஸ் ஆஃப் நந்தாதேவி இஃப் யூ கோ டு தட் குமாவன் ரீஜன். உங்கள்கிட்ட இருக்க 40 புக்கில் நீங்கள் படித்த புக்கில் இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட புக்கில் ஒரு புக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன புக்காக இருக்கும்? Mountain weather can change in a second, and once it comes, it ruins கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் அவுட் ஆகும், இல்லை ஸ்ட்ராங் வரும், யூ could lose your life. இப்போது ஸோ புக்கு படிக்கிறவங்களாம் ஸோ ஐ யூஸ் டு ஹியர் அபவுட் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு தடவை அதுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டேன்னா தே வில் பை லாட் ஆஃப் புக்ஸ். இப்போ நீங்கள் மவுண்டெயினில் இவ்வளோ எந்தூசியஸாக இருக்கீங்க, இவ்வளோ வந்து ஆர்வமாக இருக்கீங்க, ஸோ எத்தனை புக்கு இருக்கும் உங்களுக்கு? இந்த ஹிமாலயாஸ், இந்த மவுண்டெயின், இந்த புக்கு மூலியமாக இன்னொரு புக்கு வாங்கியிருப்பேன், அது மூலியமாக இன்னொரு புக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை புக்கு இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு 50க்கு மேலே புக்கு வச்சுருக்கேன் நான். அதில் நான் படித்ததே நிறைய இருக்குது. அன்னபூர்ணான்னு இந்த புக்கு வச்சுருக்கேன். அந்த அன்னபூர்ணா இட்ஸ் ரிட்டன் பை மௌரிஸ் ஹெர்சாக். அவர் தான் வந்து த லீட் ஆஃப் த 1950 எக்ஸ்பெடிஷன். அந்த புக்கை அவர் எழுதினார். அந்த புக்கை எழுதினோடனே அந்த புக்கை பற்றி எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா எட்வி ஸ்ட்ரெஸ்ன்றவர் சொன்னார். அந்த எட்வி ஸ்ட்ரெஸ்ஸே புக் எழுதியிருக்காரு. அன்னபூர்ணாக்கு அப்புறமா நான் படித்த புக் வந்து நோ ஷார்ட்கட்ஸ் டு தி டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்கு படித்தேன். எட்வி ஸ்ட்ரெஸ் அந்த அமெரிக்கன் மவுண்டனியர். அந்த புக்கை படிக்கும்போது அந்த புக்லேயே நிறைய ரெஃபரன்ஸ் அவர் கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ காட் டு நோ அபவுட் அதர் மவுண்டனியர்ஸ் ஃப்ரம் ஹிம் ஆல்சோ. அப்போ அந்த மாதிரி பண்ணதில் தான் நான் வந்து ஐ வென்ட் இன் டு த ரவுட். ஒன்று புக்ஸ் அபவுட் மவுண்டன்ஸ் லைக் அன்னபூர்ணா, கென்சன்ஜங்கா, எவரெஸ்ட், அந்த K2 மவுண்டனை பற்றியான புக்ஸ், மவுண்டனியர்ஸ் பற்றியான புக்கு ரெய்னால்ட் மெஸ்னர், எராட் லோரெட்டன், தேர்ட் வந்து ஜெர்சி குக்கூச்கா. இவங்க 3 பேர் தான் 1 2 3. அந்த சாரி இதில் ஒன்று விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வெற்றிமாறன் மிஸ்கின்லாம் அந்த இது சொல்ல டேரக்டர் பேர்லாம் பட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அந்த மாதிரி இது இவங்கெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஃபீல்டில் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ அவெஞ்சர்ஸை பார்த்தவங்க வந்து கேப்டன் அமெரிக்கா, தானோஸ் அப்படி சண்டைன்ற தார் அப்படின்ற மாதிரி இல்லை. இது வந்து ஆக்சுவலாக இந்த மவுண்டனியர்ஸில் இவங்களாம் அந்த மாதிரி. நான் சொன்ன அந்த 3 பேர் வந்து தேர் த ஃபர்ஸ்ட் 3 people to complete the 14 8000ers. ஓகே. எப்போ 1979 முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கிளைம் பண்ணி. அதாவது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எவால்வ் ஆகாத டைம்லேயே முடிச்சிட்டாங்க அவங்க ரெக்கார்ட்லாம். வி ஆர் நாட் டூயிங் எனிதிங் கிரேட், தே ஹவ் டன் இட். ரெய்னால்ட் மெஸ்னர் வந்து the first person to climb all the 14 8000 meter peaks, the first person to complete the 7 summits, and the first person to have done exploration of North and South Pole. And if I'm not wrong, he has also done a traverse of the Mongolia. போயிட்டு ட்ராவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு மங்கோலியன் டெசர்ட்டை. ஸோ ஹீ இஸ் லைக் a crazy explorer. அவரோட லைஃப் ஸ்டோரிலாம் நீ அவரோட லைஃப் ஸ்டோரி படிச்சனா இஸ் இட் ஈவன் ஒர்த் இட்னு நீ கேட்பேன். ஏன்னா அவரோட வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷன் நங்கா பர்பத், பாகிஸ்தானில் ஒரு மவுண்டன். அவரோட சொந்த தம்பியை கூட்டின்னு போயிட்டு he died. ஆமாம், நீங்கள் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி he died because of him. இவர் வந்து நீ என் கூட வான்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இன்னி வரைக்கும் அவர் சொல்லுவார் இட்ஸ் ஒன் திங் தட் ஐ ரிக்ரெட். அந்த புள்ளையை கூட்டின்னு போயிட்டு அந்த புள்ளையும் போயிடுச்சுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். இவர் இருக்கார் இன்னும். பட் வெரி ஃபர்ஸ்ட் 8000 எக்ஸ்பெடிஷனில் ஜெர்மன் எக்ஸ்பெடிஷன், அதில் அவர் தம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் ஹிஸ் ஜேர்னி ஸ்டார்டட் இன் மவுண்டனியரிங். அப்போ நினச்சிப்பார் அந்த மைண்ட் செட்லாம். இது இன்னும் நம்மளை வந்து இட் ஃபேசினேட்ஸ் லைக் ஓகே நிறைய கற்றுக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த சேனலை பார்க்குற பீப்புள் வந்து ஐஎம் ஷுவர் மவுண்டைன் எந்தூசியஸ்டாக இருப்பாங்க, இல்லை மவுண்டனை பற்றி கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மேபி புக்கில் ஒரு இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க 40 புக்கில் நீங்கள் படித்த புக்கில் இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட புக்கில் ஒரு புக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன புக்காக இருக்கும்? ஸோ ஐ ஹேவ் த புக் வித் மீ. ஓகே. இது பிளான்டு கிடையாது. அஃப்கோர்ஸ் யூ நோ ஐ காட் த புக் இன் மை பேக். எடுத்துகிட்டு வந்தேன், சும்மா காட்டலான்னு உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன். பட் நீ கேட்ட கேள்வி இட்ஸ் ஜஸ்ட் இன் லைன் ரைட். It's called No Shortcuts to the Top. Okay. It's written by Edwy Strauss. அவரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இப்போ தான். He's one of my favorite mountaineers. I look up to him. இன்ஃபேக்ட் நான் மவுண்ட் ரெய்னியர் வந்து இவரை பார்த்து தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். Flashback. I got reference to another mountain outside India which is Mount Rainier. ஓகே. 2 வாட்டி அட்டம் பண்ணிட்டேன் இது வரைக்கும். இன்னும் நான் மேலே போகல. பட் ஐ லவ் த மவுண்டன். அதை பற்றி நான் தனி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நான் 2018 நான் புக் பண்ணிட்டேன். அந்த மலை ஏறணும்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். Anyway, the point is this book is a good book. இது வந்து மவுண்டனியரிங் ஸ்கில் செட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் அ ஜேர்னி, இட்ஸ் அ நைஸ் ஜேர்னி. பட் அந்த ஜேர்னி, அவரோட ஜேர்னி நீ படிக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த மவுண்டன்ஸ் ஆர் லைக் என்ன வாட் இஸ் தட் திங் லைக் அவர் வந்து இஸ் ஆக்சுவலி வெட்டினரியன். அவர் வந்து பிறந்து வளர்ந்தது வந்து சிகாகோ விச் இஸ் அ ஃப்ளாட் ஏரியா, மவுண்டனே கிடையாது.
அங்கேருந்து ஹவு யூ பிகம் அ மவுண்டனியர், அதுவும் அமெரிக்காவோட லெஜெண்டரி டாப் மவுண்டனியராக இருக்கார் இப்போதைக்கு. லைக் அ ஃபேமஸ் மவுண்டனியர், பட் ஆல்சோ ஹீ டாக்ஸ் அபவுட் டெவலப்பிங் ஸ்கில் செட்ஸ். ஹீ டாக்ஸ் அபவுட் ஹவு ஹீ டெவலப்ட், ஹவு ஹி ட்ரெயின்ஸ், எப்படி அந்த 14 மவுண்டனியர் ஏறினார், அதுக்கான காசு எங்கேருந்து வந்தது. நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சோலோ பேக் பேக்லாம் பண்ணுறோம். ஹீ ஆக்சுவலி கலெக்டட் மணி த்ரூ ஸ்பான்சர்ஸ். ஓகே, இண்டிவிஜுவல் ஸ்பான்சர்ஸ்ட்டே எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் வந்து இப்போ அவர் போட்டிருக்க ஜாக்கெட்டில் நான் உங்களோட இதை வச்சுக்கிறேன், உங்கள் பேட்ஜை வைக்கிறேன், அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம், ஸோ இட்ஸ் நாட் நெசசரி லைக் இது மவுண்டனியரிங்கான புக்குன்னு கிடையாது. ஆனால் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மவுண்டனியரிங் கேட்வே கிடைக்கும். ஓகே, டெஃபினெட்லி குட் புக். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரீட். இட்ஸ் அ ஸ்டோரி, அவரோட ட்ராவல் லாக் இது. ஓகே, புக் ஃபார்மில், பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் புக், வெரி நைஸ்லி ரிட்டன். It's called No Shortcuts to the Top. He has written it in with collaboration with David Robertson. அவர் ஒரு தனி ஆத்தர், அவரை பற்றி நம்ம பேசுவோம். He has written about Antarctica. இந்த ட்ராவல் இன்ஃப்ளூயன்சஸ் இதை சேனலில் வச்சிருக்கேன் அப்படின்னு அப்போவே நம்ம ட்ராவல் லாக் பண்ணியிருக்காரு என்ன புக் ஃபார்மேட்டில். ஆமாம், இட்ஸ் அன் அமேசிங் புக். இதில் வந்து அவரோட கிளியராக அவர் வந்து ஒவ்வொரு இதையும் சொல்லுவார், அவரோட ஜேர்னி ரைட் ஃப்ரம் எங்கே ஆரம்பித்தார், த அமௌண்ட் ஆஃப் லெசன்ஸ் ஹி ஹஸ் லேர்ன்ட், அண்ட் ஹீ இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கிளைம்பர்ஸ். எப்படின்னா வந்து ஒரு கிளைம் பண்ணுறோன்னா பைத்தியக்காரத்தனமாக நான் என்ன ஆனாலும் சரி மேலே போனோன்றதுக்கு இல்லாமல் ப்ராப்பராக பிளான் பண்ணி வாட் இட்ஸ் ஒர்த்துன்னுவோம்ல, இது ஒர்த்தா அப்படின்னு கேட்பாங்க, ஒர்த்து வருமா ஒர்த்துன்ற மாதிரி. இஃப் த மவுண்டன் டசன் அலவ் யூ யூ டசன் கோ அப்படின்ற மாதிரி ஆனால் இவர் அது இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெசன். நம்ம இங்கே சம்டைம்ஸ் போகும்போது கண்டிஷன்ஸ்லாம் சரியா இல்லைன்னா நமக்கே ஃபீல் வரும், அவ்வளோ டெஸ்பரேட்டாக காசு கொடுத்தோன்றதுக்காக போகணுன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஐ திங்க் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் வருது இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் பற்றி அழகாக சொல்லுவார். 2 சொல்லி நான் முடிச்சிடுறேன் சம்மரி இந்த புக்கில். ஹீ ஹேஸ் காட் அ கோட் விச் இஸ் வெரி வெரி பாப்புலர் இன் சோஷியல் மீடியா. ஆக்சுவலி நான் படிக்கிறேன் இது வந்து நீ பார்த்துருப்பேன் நிறைய இடத்துல. ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் நோ தட் திஸ் இஸ் த பர்சன், பட் ரீச்சிங் டு த சமிட் இஸ் ஆப்ஷனல், கெட்டிங் டவுன் இஸ் மேண்டேட்ரி. தட் இஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். அவரோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு மவுண்ட் எவரெஸ்ட், ஹீ வாஸ் 300 feet. ஓகே, 300 அடின்றது அந்த ஆல்டிடியூடில் இட்ஸ் ஸ்டில் லாங் டிஸ்டன்ஸ். இட்ஸ் அபவுட் 1.5 hours to 2 hours அந்த ஆல்டிடியூடில். சமிட்லேருந்து 300 அடியில் ஹீ டர்ன் பேக் பிகாஸ் ஹீ தாட் பை த டைம் ஐ ரீச் தேர் இஸ் கோயிங் டு பி a bad weather coming up. அந்த பேட் வெதர் வந்ததுன்னா இட்ஸ் கோயிங் டு ரூயின் மை லைஃப்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியுது, அதுதான் சமிட்டுன்னு தெரியுது. அந்த டைமில் வந்து நினச்சிப்பார், அந்த செலவு அது வரைக்கும் அவர் பண்ண செலவு வந்து அந்த டைமில் வந்து அந்த வருஷத்தில் இருந்தாலும் கூட நம்ம ஊர் காசுபடி கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம். ஓகே, ஐம் டாக்கிங் 80s. 40-45 லட்ச ரூபா நினச்சிப்பார். நான் உனக்கு 45 லட்ச ரூபா நீ செலவு பண்ணிட்டு ஐ கேனாட் டூ திஸ், ஐ ஹாவ் டு ரிட்டர்ன் பேக்குன்னா அந்த டெசிஷன் என்னோட பவரோட எந்த அளவுக்கு யூ ஹேவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் லைக் இதனால டேஞ்சருன்றது தெரிஞ்சு அவர் ஹீ டர்ன் அரவுண்ட். அதான் சொல்லுவாங்க பீயிங் ரெஸ்பான்சிபிள். எக்ஸாக்ட்லி. ஸோ சி தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரைட். அவர் என்ன சொன்னார்னா, ஐ நோ தட் ஐ குட் ரீச் த சமிட் பட் இட் வில் டேக் 2 hours. By the time the 2 hours வந்து the weather was building up and it's going to come out on the top of the mountain weather can change in a second and once it comes it ruins கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் அவுட் ஆகும், இல்லை ஸ்ட்ராம் வரும், you could lose your life, you could I mean I'm talking about the high mountains, right? High altitude la idu adala he decided, you know what, the mountains are not going anywhere, I will come back later nu solittu 300 adila he turned back. Adha pathi indha book la solluvar alaga. Okay, so that is book ke oru idu tani video pannalam, but this is definitely a great book. Idu Amazon la vikkudu, romba it's not very expensive at all actually. Adu the paperback la vaanginga romba cheap ah kedaikum. But No Shortcuts to the Top but Ed Wiesters, இதை நீங்கள் படிச்சிங்கன்னா you will get introduced to him as well and then more books that he has written also will be there. நான் இவரோட புக்கே ஒரு 3 புக் படிச்சிருக்கேன். இந்த புக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், அப்படியே வாங்கிக்கோங்க. இந்த புக்கு வந்து ஒரு பர்சனை பேஸ் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் இது 40 புக்கில் இஸ் தேர் எனி திங் பிளேஸ் இப்போ வந்து ஸோ ஹிமாலயாஸ் இல்லாட்டி ஒரு ரீஜியனை பேஸ் பண்ணி இல்லை ஸோ மவுண்டெயின் பேஸ் பண்ணி எதாவது இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு புக்கு இருந்தால் அதை சஜஸ்ட் பண்ணுறதா எந்த புக் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நிறைய புக் இருக்குது, சூப்பரான நிறைய புக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மவுண்டனரிங் நம்ம பண்ணும்போது வி ஆல்சோ கெட் டு லேர்ன் அபவுட் த லாங்குவேஜ், ரீஜியன், இண்டிஜினஸ் பீப்புள், யார் பூர்வக்குடி அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த மவுண்டன் வழியாக நமக்கு தெரியுது. நான் வந்து ஒரு நல்ல ரீடுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரீடுனா ஐ வில் சஜஸ்ட் ஒன் புக் கால்ட் நந்தா தேவி அஃபேர். த நந்தா தேவி அஃபேர் பை ஹியூ தாம்சன். இட்ஸ் அன் அமேசிங் புக். ஏன்னா வந்து ஃபார் லாங் டைம் நந்தா தேவி வாஸ் கன்சிடர்ட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்டு. சர்வேலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி
அந்த நந்தாதேவியோட எக்ஸ்பெடிஷன்ஸே வந்து இட்ஸ் அன் அமேசிங் அட்வென்ச்சர் ஸ்டோரி. ஓகே, இன்ஃபேக்ட் நந்தாதேவியை ஏறின ஒருத்தர் வந்து எவரெஸ்டோட 1933 எக்ஸ்பெடிஷனில் ரெக்கே போனவர். ஓகே, அது ஸ்டோரியே இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் த பாயிண்ட் இஸ், இந்த நந்தாதேவியை படிக்கும்போது அந்த நந்தாதேவி இருக்கிற இடம், அந்த குமாவன், அந்த பார்ட் ஆஃப் உத்தராகண்ட், அந்த குமாவனிஸ் ஏரியா, அதோட ஆரிஜின், அந்த மவுண்டன் வந்து 7,900 சம்திங். ஆனால் அது உள்ளே போகிறதுக்கே வந்து இட் இஸ் ஆக்சுவலி கவர்ட் பை லைக் 3,000 மீட்டர் பீக்ஸ். ஓகே, சுற்றி வாலா. சிவிலியன்ஸ்க்கு இப்போ அலோட் இல்லை அந்த மவுண்டன். தட் இஸ் பிகாஸ் சம்திங் ஹேப்பன் இன் த மவுண்டன். ஓகே, அதுவே வந்து ஒரு படம். இப்போது சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு படத்துக்கு த்ரில்லிங் கதைலாம் எடுக்கிறாங்கல்ல, இந்த நந்தாதேவி ஸ்டோரியோட இதை படித்தாலே there's an amazing story over there. அதை ஆக்சுவலாக அந்த புக்கை படிங்க. there's something happened in the mountain. It's actually a big expedition. Like when I say big, like really big expedition that happened, that involved mountaineers from India and America, that involved people who have climbed Mount Everest, and it involves definitely the government, and something happened in the mountain. ஸோ எந்த வருஷம் அந்த புக்கு இது பண்ணியிருக்காங்க, எனி ஐடியா? இந்த புக்கா இல்லை அந்த புக்கை எழுதுறவங்க எக்ஸ்பெடிஷன் எப்போ பண்ணாங்க? that expedition should have happened in 65. ஓகே, 1965. ஸோ என்னன்னா, அந்த நந்தாதேவி அஃபேர் அந்த புக்கில் வந்து, ஸோ நான் சொன்னது ஒரு ஈவெண்ட். ஸோ அதான் அகைன் அந்த ஒரு மவுண்டன், அதை சுற்றி நடந்த பலதரப்பட்ட ஸ்டோரிஸை டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மவுண்டன். நான் சொல்கிற இந்த ஒரு ஸ்டோரி இஸ் அ மிஸ்ட்ரி ஸ்டோரி, ரைட்? இதில் ஒரு கிரேட் ஸ்டோரி இன்னொன்று இருக்கு என்னென்னா, ஸோ திஸ் இஸ் த குமான் ரீஜன், ரைட்? அந்த ஏரியாவில் ஒரு டைமில் வந்து தெர் வாஸ் அ மூமெண்ட் கால்ட் சுப்கி மூமெண்ட், விச் இஸ் மீனிங் ஹக். ஓகே, மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கான ஒரு எஃபர்ட் நடந்தது. அதை வந்து விமன் went and stopped it by hugging trees. இது வந்து ராஜஸ்தானில் நடந்தது. No, this actually the first thing happened. இது நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஸ்டோரி வாஸ் ஆக்சுவலி த வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங். மேபி திஸ் இஸ் லைக் இதுதான் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அதர்ஸ். அந்த மாதிரி அதை பற்றி, அந்த மூமெண்ட்டை பற்றி அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி த மேன் ஈட்டர் ஆஃப் இது இல்லையா, ருத்ரபிரயாக், ஜிம் கார்பெட், லெப்பர்ட், அந்த ஸ்டோரி இதில் இருக்கும். ஸோ ஹீ டெல்ஸ் யூ ஸ்டோரி. நந்தாதேவி அஃபேர் புக்கில் வந்து அந்த ரீஜியன் அண்ட் சரௌண்டிங் ரீஜன்ஸில் இருக்கிற மக்கள், சம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், சம் நைஸ் ஈவெண்ட்ஸ், அண்ட் ஹவு இஸ் தேர் லைஃப் எல்லாமே தெரியும். அண்ட் யூ லேர்ன் அபவுட் த மவுண்டன் ஆஸ் வெல். ஸோ இட்ஸ் லைக் அமேசிங் புக் ரியலி. அகைன் நான் இப்போ இந்த நோ ஷார்ட் கட்ஸ் இந்த டாப் சொன்ன மாதிரி இந்த நந்தாதேவி அஃபேர் புக் வந்து இட்ஸ் லைக் அ ப்ரீஸி ரீட். புக்கை கையில் எடுத்தால், சின்ன புக்கு கையில் எடுத்தால் முடிக்கிற வரைக்கும் நீ படிச்சுட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி உனக்கு அப்படியே இதாக போகும். இவங்க நம்ம தமிழில் வந்து ஆர்ஜி ஆனந்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து தி புக் ஷோன்னு ஒரு சேனல் இருக்கு. கரெக்ட், ஐ ஹவ் சீன். அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு புக்கை வந்து அப்படி ஃபுல்லாக சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிட்டு அந்த புக்கில் என்ன இருக்கோ இது ப்ரிவியூ மாதிரி ஃபுல்லாக சொல்லிட்டு ஒரு புக் மார்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் புக்கு போய்ட்டு வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு. We'll have ஒரு சிமிலர் டு playlist மாதிரி வச்சுப்போம். No, seriously there are some books like that which is great. இந்த நந்தாதேவி அஃபேர் book is good. நான் ஒரே ஒரு புக் மட்டும் சொல்லிடுறேன். ஆனால் இட்ஸ் a tough read. அந்த புக்கு அவைலபிளானு கிடையாது. ஆனால் I have the copy of the book. We can circulate around the members if they want. It's called as Kanchenjunga the Sacred Summit. Okay. இந்த புக்கு வந்து I brought it in Gangtok when I went to சிக்கிமில் போய் பண்ணும்போது கென்சன்ஜங்காவோட ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஓகே, அந்த மவுண்டன் வாட் இட் மீன்ஸ் டு த லோக்கல் பீப்புள். When I say local people, then you get to know about who are all the local people of Sikkim. Okay. Then when you say local people, then you get to know the history of Sikkim. சிக்கிம்ன்றது இன்னைக்கு இந்தியா, இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா, ரைட்? அது இட் ஹேட் a different history altogether. It's a political history and also ஒரு அந்த monarchical history இருக்கு. Before Sikkim is part of Nepal, right? அந்த ஜர்னியில் வருது. எஸ் அண்ட் நோ. அதான் சொன்னேன். அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம பொலிட்டிக்கலாக எங்கேயாவது கொண்டு வந்து எக்ஸாக்ட்லி இட் இஸ் காட் அ காம்ப்ளிகேட்டட். சாரி, கட் பண்ணிடுங்க. இல்லை இட் இஸ் காட் அ காம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரி. ஆனால் அந்த கென்சன்ஜங்கா படிக்கும்போது யூ கெட் டு நோ ஹூ ஆர் ஆக்சுவலி த இண்டிஜினஸ் பீப்புள். அந்த ஏரியாவோட இண்டிஜினஸ் பீப்புள் என்ன, அவங்க லாங்குவேஜ் என்ன. இதில் நான் ஒரு ஒன் திங் ஆட் பண்ணணும். இது ஏன்னா நீங்கள் பேர் சிக்கிம்னு சொல்லும்போது ரீசெண்ட்லி ஐ ரெட் அபவுட் இந்தியாவோட இது அஃபிஷியல் லாங்குவேஜஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த 21 லாங்குவேஜ் அது 16 லாங்குவேஜ். அதில் ஸோ நேபாளி ஒரு லாங்குவேஜ், ரைட்? நான் ஏன் நேபாளி சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சிக்கிமோட அஃபிஷியல் லாங்குவேஜ் நேபாளி. டார்ஜிலிங்லையும் அதான் நேபாளி, வெஸ்ட் பெங்கால் அது. ஆனால் அங்கேயும் இது நேபாளி. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் அதான் நம்ம வந்து பொலிட்டிக்கலாக சில திங்ஸ்லாம் பார்க்குறோம். நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த பார்டருக்கு அப்புறம் இருக்கிறது இது, அந்த பார்டருக்கு அப்புறம் இருக்குது அது. ஆனால் த ஹிஸ்ட்ரி அண்ட் த டைம் லைன் ஆஃப் ஹியூமனிட்டி இஸ் வே ஓல்டர்.
நம்ம வந்து கோடை கிழிச்சு விட்டதுனால லாங்குவேஜ் இஸ் நாட் கோனா சேஞ்ச், ரைட்? த பீப்புள் இன் டார்ஜிலிங் தே ஒரிஜினலி ஆர் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் தட் சிக்கிம் லேண்ட்ஸ்கேப். இட் வென்ட் டு வெஸ்ட் பெங்கால். ஆனால் தே ஸ்பீக் நேபாள். Mountain sport or mountain related is the only activity where we can connect the biological, history, geography, civics and everything. ஏன்னா the mountain stood that long time that it can tell you இந்த ஒரு மலையோட இது கீழே இருக்கிற அத்தனை வரலாறையும் உனக்கு சொல்லும் if you go and approach it to the and ask the questions. ஸோ அதால் இந்த நந்தாதேவி அஃபேர் இஸ் a great book. கென்சன்ஜங்கா புக்கு பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், அது எங்கே கிடைக்குதுன்றலாம் தெரியல. ஏன்னா நான் வந்து ஐ ஆக்சுவலி கான்டாக்டட் த பப்ளிஷர் அண்ட் ஐ ஆஸ்க்ட் him, can you give me like 25 copies? He said the publishing is stopped and that there is no demand and it's difficult. I asked him, actually I am in still touch with him. அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு வேணும் இந்த காப்பி, this book is awesome, I think many people should read this book. அதனால் if I get hold of those copies I will give it to people அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ the talks is still going on. அந்த மாதிரி not still going on, but I am in touch with the person. But that book is awesome. It's called Kanchenjunga, the Sacred Summit. In fact, Kanchenjunga mountain is called the mountain that's climbed but not summited. Nobody goes to the top of Kanchenjunga. So if that thing is happened, ஸோ அத்தனை காப்பி வந்துச்சுன்னா மദ്രാசி வெண்டர்ஸ் ஆடியன்ஸுக்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக. ஏன்னா தட்ஸ் அ குட் புக், ஆக்சுவலி சீரியஸ்லி குட் புக். இன்ஃபேக்ட் ஐ லவ்ட், எனக்கு வந்து அதாவது நிறைய கற்றுட்டேன் அந்த புக்கை வச்சு. அந்த கென்சன்ஜங்கா புக்கை படிக்கும்போது ஐ லேர்ன்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். நம்ம மொழி சொல்கிறோம்ல, அந்த மொழியோட இம்பார்ட்டன்ஸை வந்து இன்டைரக்ட்லி அந்த இதில் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மவுண்டனை பற்றி படிக்கும்போது தே சே ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் த லாங்குவேஜ். அகெயின் ஐ லீவ் த கண்டென்ட் டு த பீப்புள் பிகாஸ் அதை படிக்கும்போது யூ வில் நோ அந்த இண்டிஜினஸ் பீப்புள், அவங்க கல்ச்சர், எவ்ரிதிங் இஸ் அரவுண்ட் த மவுண்டன். எவ்ரிதிங் இஸ் அரவுண்ட் த மவுண்டன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வெறும் மலை அப்படின்னு இல்லாமல் இட்ஸ் அ லேண்ட்ஸ்கேப். கிளிமஞ்சாரோ அகேன், ரைட்? I mean, it's a life-giving இது கிளிமஞ்சாரோ. See, that's why one of the reasons that mountain is always called mother. நம்ம வந்து மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்கிறோம். மவுண்ட் எவரெஸ்ட்ன்றது அந்த சர்வே அந்த ஏரியாவில் இருந்த ஒரு பிரிட்டிஷ் சர்வேயரோட பேர். சர்வே பண்ண ஆள் கூட கிடையாது, அதை பண்ணவர் ஒரு இந்தியன். அந்த பிரிட்டிஷ் டைமில் இருக்கிற ஒரு இந்தியன், ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து சர்வே பண்ணியிருக்காரு. ஆனால் அதை மேனேஜ் பண்ணவர் பேர் எவரெஸ்ட். ஆக்சுவலி த லோக்கல் நேம் இஸ் சகர்மாதா, ரைட்? சோமோலங்மோ, டிபெட்டியனில் சோமோலங்மோ. சைனாவில் இந்த பேர் மவுண்டன் சொல்ல மாட்டாங்க. I think the Chinese name should be Chomolungmo, if I'm not wrong. Okay, and which is Tibetan, right? Basically Tibetan is Chomolungmo. Nepal is a Sagarmatha, which is basically the mother goddess of earth. So அதனால எல்லாமே வந்து பார்த்தோன்னா the angle, the perspective is different. So அதனால தான் இந்த புக்ஸ் வந்து I think Nandadevi Affair is a great book to start with. If possible maybe they can go to Kanchenjunga. இந்த மாதிரி ஒவ்வொரு மவுண்டனுக்கான புக்கும் இருக்குது தனியாக. அந்த மவுண்டனை ஏறின டைப் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மவுண்டனை பற்றி, அந்த மவுண்டனால் என்ன அந்த ஏரியான்றதை பற்றியும் புக்ஸ் இருக்குது. ஃப்ரம் அ லேண்ட்ஸ்கேப், ஃப்ரம் அ ஆந்த்ரோபாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுவும் இருக்குது. இந்த ரெண்டு புக்கு ஐ திங்க் டு ஷார்ட்லி சம்மரைஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நோ ஷார்ட் கட்ஸ் டு தி டாப், விச் இஸ் அ குட் என்ட்ரி லெவல் டைம் பாஸ். இந்தியா உள்ள இஃப் யூ வாண்ட் கெட் என்ட்ரி இன் டு த இது என்னன்னா நந்தாதேவி அஃபேர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த புக்ஸ். ஆனால் நிறைய இருக்குது. நான் வந்து ஐம் நாட் சேயிங் திஸ் இஸ் தி புக் அப்படின்னு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன். நிறைய வச்சுருக்கேன். நான் அந்த புக்கை படித்து அதுக்கப்புறம் நிறைய புக்கு நான் வாங்கி போட்டிருக்கேன். கர்வாலை பற்றி தனியாக ஒரு புக் வாங்கினேன். இன்னும் அரவுண்ட் உத்தராகண்ட், வில்லேஜஸ் இன்னும் அரவுண்ட் உத்தராகண்ட்னு ஒரு புக் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ட்ரெக்கிங் போனால் 10-8 பேர் ஒரே ஏரியாவுக்கு போயிட்டு வந்தோம் சொல்கிறாங்கல்ல. தெர் ஆர் வில்லேஜஸ் விச் ஆர் அன்எக்ஸ்ப்ளோர்ட் இன் உத்தராகண்ட். அதுக்கான கான்டாக்ட்ஸ் இருக்குது. நீ அங்கே போய் சும்மா அவர்கிட்ட போய்ட்டு ஹோம் ஸ்டே பண்ணனா அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி யூ கேன் எக்ஸ்ப்ளோர் தட் ஏரியா அண்ட் கம் பேக். ஓகே, இப்போது இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை மவுண்டன் எந்திரிச்சாரு இல்லை மவுண்டன் லவராக இருந்திருப்பீங்க. ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் ட்ரெக் பண்ணியிருக்கீங்கல்ல, இத்தனை ட்ரெக் பேர் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அதோட டவுன் இது வரைக்கும் பண்ண ட்ரெக்கோட லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்களா? ஸோ தட் எங்களுக்கு ஒரு குயிக் சம்மரி மாதிரி அதோட பேர் மட்டும், அது பேர் எங்கே இருக்குது? ஹேம்குண்ட் சாஹிப் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். இது வந்து உத்தராகண்ட் நியர் ஜோஷிமட். அதுக்கப்புறமா வந்து ரூப்குண்ட். இது வந்து அகெயின் உத்தராகண்ட், ஆனால் குமோவன் சைடு. இதுக்கிட்ட நைனிடால் மேலே போயிட்டு வி ஹேவ் டு டூ திஸ் ட்ரெக். லோகா ஜங்குன்னு ஒரு இடம், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் திஸ். ஆர் வேன், 2 வில்லேஜ் இருக்கும். அகெயின் இட்ஸ் அந்த குமோவன் சைட், லைக் கர்வால் குமோவனில் குமோவன் சைடு. இது பூரான்கட்டின்னு ஒரு இடம், அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து ஷிம்லா ரீஜன், ஓகே, அந்த சைடில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சந்தக்ஃபு, which is completely different, which is in West Bengal, right? West Bengal. It's a famous trek to see that Everest Massive and Kanchenjunga.
அண்ட் இட் crosses between இந்தியா அண்ட் நேபாள். இது இட்ஸ் நாட் அ பிக் ஹை ஆல்டிடியூட் ட்ரெக், பட் இட்ஸ் மோர் ஆஃப் அ ரிட்ஜ் ட்ரெக். நல்லாயிருக்கும். இட்ஸ் அ ஜேர்னி. அதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து இட்ஸ் தெர் இஸ் அ 21 கிலோமீட்டர் டே ரிட்ஜ் வாக் ஃப்ரம் ஃபலூட் டு சந்தக்ஃபூ. இதுக்கு ஒரு இது இருக்குது. தட் இஸ் அ பிட் சேலஞ்சிங் ஆர் வைக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன்ஸ். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ தட்ஸ் சந்தக்ஃபூ ரைட். தென் யூ ஹேவ் இது இருக்குது. ஸோ பூரான்கட்டி பற்றி சொன்னால் ஐ ஸ்போக் பூரான் கட்டி சொல்லிட்டீங்க. ஆமாம். அதுக்கப்புறமா சந்தக்ஃபூ, அப்புறம் ஹம்தா பாஸ் இருக்குது. ஹம்தா பாஸ் இஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அகெயின், அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் த மணாலி சைடு. மணாலிலேருந்து இட்ஸ் நாட் வெரி ஃபார், யூ கேன் கெட் இது. அதுக்கப்புறமா வந்து யூ ஹாவ் ஈவன் உத்தராகண்ட்லேயே வந்து நாங்கள் வந்து அந்த மவுண்டனரிங் கோர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாரி அதுக்கப்புறம் உத்தராகண்ட்லேயே வந்து திரௌபதிகா தண்டா, அதாவது திரௌபதியோட கொண்டைன்ற பேரில் இருக்கிற ஒரு மவுண்டன் இருக்குது. அந்த மவுண்டனுக்கான எக்ஸ்பெடிஷன் ரவுட் இஸ் அ ட்ரெக். அது வந்து முக்கின்னு ஒரு வில்லேஜ் இருக்கும், டேல்னு ஒன்று வில்லேஜ் இருக்கும், குஜர் ஹட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ தட்ஸ் அ குட் ட்ரெக். இது வந்து கர்வால் ஹிமாலயாஸ். இது வந்து இந்த உத்தரகாசி சைடு இருக்கு இல்லையா, உத்தரகாசி பக்கத்தில் இருக்குது. தட் இஸ் த கேட்வே டு கங்கோத்ரி ஆஸ் வெல். ஓகே, ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து மவுண்ட் ரெய்னியர் நான் சொன்னேன், தட் இஸ் இன் சியாட்டில். இட்ஸ் அ வால்கேனோ. கேஸ்கேட் வால்கேனோஸ் இருக்குது, 16 கேஸ்கேட் வால்கேனோஸ். அதில் வந்து மவுண்ட் ரெய்னியர் இஸ் ஒன், பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஹெவிலி கிளேசியர். ஸோ தட்ஸ் இன் மவுண்ட் ரெய்னியர் இஸ் இது. நியூசிலாண்டில் மவுண்ட் அயன் இருக்குது. அப்புறம் ஹம்தா பாஸ் நான் சொன்னேன். தென் யூ ஹாவ் கிளிமஞ்சாரோ விச் இஸ் இன் ஆஃப்ரிக்கா, தட் ஹவ் டன். அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா கர்நாடகாவில் குதிரைமுக், முல்லேங்கிரி. குதிரைமுக் இஸ் லைக் த 3rd ஹையஸ்ட் பாயிண்ட், முல்லேங்கிரி இஸ் தி ஹையஸ்ட் பாயிண்ட். குதிரைமுக்கு, முல்லேங்கிரி. நம்ம ஊரில் ஏலகிரி, ஏற்காட்டில் ட்ரெக் பண்ணியிருக்கோம், கொடைக்கானல் ட்ரெக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அஃப்கோர்ஸ் பர்வதமலை, வெப் டன் லாட் ஆஃப் பர்வதமலை. திருவண்ணாமலையில் குட்டி குட்டி அந்த ஜவ்வாது ஹில்ஸில் 1-2 பண்ணியிருக்கோம். மகாராஷ்டிராவில் நிறைய ட்ரெக் நான் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் கல்சுபாய், மாஹுலி, அதுக்கப்புறம் அந்த சின்னஹட், ராஜ்கட், தோர்னா, லோனாவாலா பக்கத்தில் வந்து டெயில் பெலான்னு ஒன்று இருக்குது. இட்ஸ் லைக் அன் ஸ்மால் 1 day ராக் கிளைம்பிங் எக்ஸ்பெடிஷன். அதுக்கப்புறம் லிங்கானான்னு ஒன்று இருக்குது. லிங்கானா இஸ் த ஹையஸ்ட் பினக்கல். அது பண்ணியிருக்கோம், ஒரு 1000 feet கிட்டத்தட்ட. ஸோ அது நிறைய இந்த மாதிரி ஒரு ட்ரெக்ஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் ஆஃப் அபவுட் 17 to 18 நான் சொன்னேன். அது நிறைய ரெப்பிட்டேட்டிவும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஹை ஆல்டிடியூட்னு பார்த்தோன்னா ஒரு லைக் அரௌண்ட் 8 or 9 கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரம் 2016 அந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 20 ட்ரெக்கு, 16 to 20 we will be having ஸோ செப்பரேட் ஒவ்வொரு ட்ரெக்குக்கும் அந்த ட்ரெக்கை எப்படி பிளான் பண்ணலாம். ஸோ அண்ணன் பண்ணியிருந்த ட்ரெக்கு இது இல்லாமல் இது அதர் பீப்புள் பண்ண ட்ரெக்கையும் நம்ம இது பண்ண வந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம். Absolutely. So I think it's not just about the, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கோயிங் டு அ பிளேஸ் ஆர் கவரிங் அ பிளேஸ், பட் ஐ திங்க் இட்ஸ் வாட் வி லேர்ன். நான் நிறைய பேசலாம், நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அந்த சைடு மவுண்டனரிங் இன்னும் நம்ம பேசலாம், அதை பற்றி தனியாக பேசுவோம். இது இப்போ ஜஸ்ட் ஒரு பேசிக்காக வி காட் இன்ட்ரடக்ஷன். இன்னொன்று இருக்குது, இவங்க has done a course, diploma course for mountain. ஆமாம், டிப்ளமோ இன் மவுண்டனரிங் அண்ட் ஆலிட் ஸ்போர்ட்ஸ். ஆமாம், இந்த பாட்காஸ்ட்டை இதோட முடிச்சுப்போம்.